அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்இன் கிச்சன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பதிவில் பார்த்தீங்கன்னா ஓணம் ஸ்பெஷல் கேரளா ரைஸ் அடை பிரதமன் எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகள். இந்த ரைஸ் அடை பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பாக வைக்குது. சின்ன சின்னதாக பீஸில் பாக்கெட்டில் போட்டு விற்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிப்பன் டைப்பில் வரும். இந்த ரிப்பன் டைப் அடை பிரதமன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்க போகிறோம். கேரளாலையும் பார்த்தீங்கன்னா கேரளா மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பார்டரில் கேரளா ஒட்டி உள்ள பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பன் டைப் அடை பிரதமன் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ்ஸு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இந்த அடை பிரதமன் இருக்கும். இப்போது நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக இது சென்னை மாதிரியான இடங்கள்லாம் நிறைய இடங்கள்ல கிடைக்காது. இன்ஃபேக்ட் கேரளாலே பார்த்தீங்கன்னா அந்த ரிப்பன் டைப் அடை அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. இது எங்கே கிடைச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா அடையாறில் இருக்கக்கூடிய அம்பிகா அப்பளம் டிப்போ. சென்னையில் நிறைய பிரான்ச் இருக்கு அம்பிகா அப்பளம் டிப்போக்கு. அதில் நிறைய இடங்கள்ல கிடைக்கலாம். நான் இது அம்பிகா அப்பளம் டிப்போ அடையாறில் நான் இதை வாங்கினேன். 200 கிராம் அடை இந்த ரைஸ் அடையை வச்சு இன்னைக்கு நம்ம இந்த அடை பிரதமன் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த கேரளா ரைஸ் அடை பிரதமன் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல இந்த அடை தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு குக்கர் பாத்திரத்தில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு இந்த மாதிரி ரிப்பன் அடை வாங்கிட்டு அதில் இப்போ நம்ம 200 கிராம் அளவுக்கு இந்த பாயாசம் பண்ண போகிறோம். 200 கிராம் அடை ரைஸ் அடையில் பண்ண போகிறோம். இதை அந்த பாத்திரத்தில் போட்டு நல்ல ஒரு 3 நிமிஷம் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு டம்ளர் அதில் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. அடுப்பை மீடியமாக வச்சுக்காங்க. அந்த ஒரு 3 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்துடும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அடி பிடிக்கக்கூடாது, ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறமா ஒரு 1/2 லிட்டர் பால் இதுக்காக தனியாக எடுத்து வச்சுக்காங்க. முதல்ல ஒரு 1/4 லிட்டர் பாலை அதில் ஊற்றிடும். இந்த பால்லையே பார்த்தீங்கன்னா அந்த ரைஸ் அடை நல்லா வேகணும். ஒரு 3 நிமிஷம் லேசாக கொதித்த பிறகு இதுக்கு நம்ம வெல்லம் யூஸ் பண்ணணும். வெல்லம் பொடி பண்ணி வச்சுக்காங்க. இந்த 200 கிராம் ரைஸ் அடை பிரதமனுக்கு நாம் ஒரு 400 கிராம் வெல்லம் யூஸ் பண்ணுறோம். வெல்லத்தை போட்டுட்டு நல்ல ஒரு கிளறி விட்டுருங்க. அடுப்பை மீடியமாக வச்சுக்காங்க, ரொம்ப பெருசாக வச்சிடாதீங்க, அடி பிடிச்சிடும். மீடியமாக வச்சுட்டு நல்லா அதை கிளறி கொடுத்துருங்க. கொஞ்சமாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜலம் விட்டுக்காங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்க வைக்கிறேங்க. ஒரு 3 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையானது நம்ம முந்திரி பருப்பு, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் எடுத்து வச்சுக்காங்க. ஒரு சின்ன தேங்காய்க்கு 1/2 மூடி தேங்காய் ஒரு மிக்சி ஜாரில் கீத்தி போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி மையாக அரைச்சி இப்போ இதில் நம்ம ஊற்றிடுறோம். ஒரு 4 ஏலக்காய் பிரித்து போட்டுக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக பச்சை கற்பூரம், சின்ன துண்டு பச்சை கற்பூரம் பொடி பண்ணி அதில் போட்டுருங்க. 4 கிராம்பு அதில் போட்டுருங்க. 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு 1/4 லிட்டர் பாலை இப்போ அதில் நம்ம ஆட் பண்ணிடுறோம். கடைசியாக மேலும் ஒரு 3 மினிட்ஸ் இதை கொதிக்க விடுங்க. இந்த அடை பிரதமன் பார்த்தீங்கன்னா நல்ல ஓரளவுக்கு கட்டியாக வந்துடும். இது செய்து முடித்து அடுத்த கொஞ்ச நேரத்தில் சுட சுட சாப்பிட்டு காலி பண்ணிடணும். ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கட்டியாயிடும். கடைசியாக நம்ம இதில் பண்ண வேண்டியது ஒரு சின்ன சட்டியில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுருங்க. முழு முந்திரி பருப்பு அதில் போட்டு நெய் காஞ்சதும் முந்திரி பருப்பு அதில் போட்டு நல்லா சிவக்க வறுத்துட்டு இந்த பாயசத்தில் இந்த அடை பிரதமனில் கொட்டிடுங்க. அவ்வளோதான், இந்த கேரளா ஸ்டைல் ரைஸ் அடை பிரதமன் ஓணம் ஸ்பெஷல் ரெடி. பாயாசம் ரெடி. இது சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காமல் நம்ம பிஎஸ்இன் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.